ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டிக்ராய்ட் தமிழ். நான் கரண். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான எடிட்டிங் மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம 2 விதமான சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா, ஒன்று லைட்ரூம், இன்னொன்று ஸ்னாப்சீட். இந்த எடிட் எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளோட சேனலில் நிறைய பேர் எடிட் வீடியோ மட்டும் தான் ஆசைப்பட்றீங்க. நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த அப்ளிகேஷன் சீரிஸும் வரும். அதுக்கும் உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பர்சனலைஸ்ன்னு இருக்கும், அதில் போய் ஆள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் அடுத்து போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சரி, காத்திருந்தது போதும், வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டிக்ராய்ட் தமிழ். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் உங்களுக்கு கூட எனக்கு வந்துடும். சரி, ஓகே. எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 விதமான அப்ளிகேஷன் வந்து வேணும். ஒன்று வந்து ஸ்னாப்சீட், இன்னொன்று வந்து லைட்ரூம். ரெண்டுமே உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ வந்து கூகுள் ஃபோட்டோஸில் வந்து எடுத்துக்கிறேன். அதில் இப்போ ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஷேர் வந்துடும். ஷேருக்குள்ள கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைட்ரூம் ஐக்கான் வந்து இருக்கும். அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்னோட ஃபோட்டோ வந்து கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து லைட்ரூம் வந்து ஷேர் ஆயிரும். லைட்ரூமில் நம்ம எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ எல்லாமே ஒரு ஆல்பமாக வந்து கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஆல்பத்தில் போய் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோஸை பூரா. நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறீங்கன்னா அது கூகுள் ஃபோட்டோஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் கேலரி அப்ளிகேஷனாக இருக்கலாம். முதல்ல போய் லைட்ரூமில் இருக்க லைப்ரரியில் போய் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களால் எடுத்து எடிட் பண்ண முடியும். இப்போ நான் ஷேர் பண்ண ஃபோட்டோவும் லைட்ரூமில் இருக்க அந்த லைப்ரரியில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். எடிட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். எடிட்ன்றது ஒரு க்ரியேட்டிவிட்டி ப்ராசஸ். அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வரும், எனக்கு ஒரு மாதிரி வரும். நீங்கள் ஒரு லொக்கேஷன்லேருந்து எடுத்திருப்பீங்க, நான் ஒரு லொக்கேஷன்லேருந்து ஃபோட்டோ எடுத்திருப்பேன். ஸோ நீ எடிட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஃபோட்டோ வந்திருக்கு, நான் எடிட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஃபோட்டோ வந்திருக்கு. ஏன் அப்படி வருது, நான் ஒரு வேலை தப்பாக எடிட் பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் எடுத்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அவுட்புட் வரும். நான் எடுத்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. சரி, வாங்க எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் என்னோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன், அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது ஒரு கிரியேட்டிவிட்டி ப்ராசஸ் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு இதில் கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்குன்னு தோணுதோ அதை போய் கான்ட்ராஸ்ட்டில் போய் குறைச்சிக்கோங்க. சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கா, ஸோ நீங்கள் சேச்சுரேஷனில் போய் குறைச்சிக்கோங்க. அது உங்களோட ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி. இப்போ என்னோட ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி லைட்டு, கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷனு, எக்ஸ்போசர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிட்டோனுக்கு எப்படி கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதில் நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆர்டிஸ்டிக் 1, 2, 3, 4 அப்படின்ட்டு. அதில் ஆர்டிஸ்டிக் 3 அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபோட்டோ வந்து மிட்டோனுக்கு மாறிடும். சரி, ஓகே. இது வந்து மிட்டோனுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதில் இருக்க கலர்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் பார் இருக்கும். அந்த ஸ்லைட் பாரில் வந்து நமக்கு எவ்வளோ கலர் வேணும் அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஒரு லெவல் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்லைட் பாரை எடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரெக்டான கலர் வர வரைக்கும் அந்த ஸ்லைட் பாரை யூஸ் பண்ணி உங்கள் கலரை ஏற்றியோ இறக்கியோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக வருதோ அந்த இடத்த நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ மிட்டோன் கிடச்சிருச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே ரெட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆனால் நம்மளோட முகத்துலையும் நம்மளோட கை காலையும் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு ஃபோட்டோட பேக்ரவுண்ட் மட்டும் தான் ரெட்டாக வேணும், மிட்டோனில் வேணும். நம்மளோட ஃபேஸ் வந்து நம்மளோட ஒரிஜினல் கலர் தான் வேணும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம அவுட்புட்டை வந்து எடுத்துடலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே சேவ் டு டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த லைட்ரூமை பொறுத்த அளவில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஃபோட்டோஸ்லாம் சேவ் பண்ணதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஸோ நமக்கு இப்போ லேட்டாக நம்மளோட ஃபோனில் இது பிரச்சனை இருக்கோ அப்படின்னு நினச்சி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட வேணாம். இந்த லைட்ரூமை கண்டுபிடிச்சோன்னே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அவனுக்கும் இதே ஸ்பீட் தான் வரும். சரி, ஓகே. இப்போ எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிருச்சு. அதை போய் கேலரியில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி ஜூம் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் என்னோட ஃபேஸ் எவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஃபோட்டோவை நம்ம அப்படியே தூக்கி போய் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதை எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம்.
இப்போ கீழே ஷேர் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் லிஸ்ட்லாம் வரும். அதில் snapseed அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் Lightroom லிங்க்கையும் snapseed லிங்கையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணலைனாலும் போய் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணோடனே அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லுக்ஸு டூல்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் டூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே டியூன் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுவும் ஒரு கிரியேட்டிவிட்டி ப்ராசஸ் தான். இப்போ என்னோட ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நான் பிரைட்னஸ் கலர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேக்னஸ், சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், எக்ஸ்போசர் இது எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸாக இருந்த அந்த ஃபோட்டோக்கும் இப்போ நான் எடிட் பண்ண வச்சிருக்க ஃபோட்டோக்கும் இருக்க வித்தியாசம். சரி, ஓகே, இப்போ பேசிக் கலர் கரெக்ஷன் வந்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தா நமக்கு முகத்தில் இன்னும் வந்து அந்த ரெடிஷ் வந்து தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்த்துடலாம். கீழே இருக்க அந்த ரைட் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வெளியே வந்துக்கிறேன். இப்போ திருப்பி கீழே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். டூல்ஸ் ஆப்ஷன் வந்த உடனே இப்போ அதில் பார்த்தீங்கன்னா செலக்டிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த செலக்டிவ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. இப்போ நம்ம ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணோம்னா அந்த இடத்துல இருக்க பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் இதெல்லாம் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த செலக்டிவ் டூல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு இந்த செலக்டிவ் டூலை யூஸ் பண்ணி நான் எடிட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட பிக்சரை பொறுத்து மாறுபடும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ என்னோடய ஃபோட்டோ அந்த செலக்டிவ் டூலை யூஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நான் திருப்பியும் டூல்ஸ் போயிட்டு டியூன் இமேஜ் போயிட்டு நான் கொஞ்சம் ஆம்பியன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. சும்மா ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணாலே அது உங்கள் டிவைஸில் வந்து சேவ் ஆகிக்கிறோம்.
சரி வாங்க இப்போ நம்ம சேவ் ஆன அந்த ஃபோட்டோவை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். முன்னாடி இருந்த அந்த ஃபோட்டோக்கு இந்த ஃபோட்டோ ரொம்பவே பக்காவாக இருக்குது. முகத்தில் இருக்க அந்த ரெட்டிஸ் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண். டடா. இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரையும் ஜெயிக்கலாம். இங்கே திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது. திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம். ஒவ்வொரு மனுஷனோட திறமையும் ஏதாவது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் வெளிவரும். ஒரு கோழியால இவ்வளவு தூரம் தான் பறக்க முடியும். விஞ்ஞானப்படி அவ்வளவுதான் சாத்தியம். ஆனா அதோட கொஞ்சம் ஒரு பருந்து தூக்கிட்டா ஒரு தென்னை மர உயரத்துக்கு பறந்து துரத்தும். இந்த தைரியம் தான் வேணும்.